இன்றைய தினம் கோவை மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள், மிக சந்தோஷமான ஒரு நாள், மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசையினால், ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய முயற்சியினால், கோவை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கோவையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயில்கள் ஒன்று பல ஆண்டுகளாக கோரியிருந்தோம். இன்றைய தினம் வாரணாசியிலிருந்து பாரத பிரதமர் அவர்கள் 4 வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைத்துள்ளார்கள். அதில் ஒன்று எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடியது. கோவை மார்க்கமாக இன்று மதியம் 12 மணிக்கு வந்தது. இதற்காக கோவை மாவட்டத்தின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும், ரயில்வே பயணியர் சங்கத்தினுடைய சார்பிலும், பொதுமக்கள் சார்பிலும் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய மகிழ்ச்சியை, அந்த ரயிலை வரவேற்றோம். மகிழ்ச்சியுடன் அந்த ரயிலுக்கு மலர் தூவி வரவேற்பு கொடுக்கப்பட்டது மற்றும் அதனுடைய ஓட்டுநர்களுக்கு மாலை அணிவித்து புரோகிதர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. நீண்ட நாள் கோரிக்கையை நாம் ஏற்கனவே அரசாங்கத்தில் கூறியிருந்தாலும் கூட, கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக பாரத நாட்டினுடைய மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலும் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இந்த ரயில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் இந்த 4 பகுதியில் நிற்காமல் எர்ணாகுளத்திலிருந்து பாலக்காடு மார்க்கமாக நேரடியாக பெங்களூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கையின் காரணமாக இன்றைய தினம் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய 4 வழித்தடங்களிலும் நின்று பெங்களூரு செல்ல உள்ளது. இது கோவையிலிருந்து செல்லக்கூடிய மக்கள், குறிப்பாக எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பகலிலே செல்லக்கூடிய ஒரு ரயில் இது. அதேபோல் இரவில் செல்லக்கூடிய ஒரு ரயிலும் கோரியுள்ளோம். அதுவும் இது 10 ஆண்டு காலமாக வைக்கப்பட்ட கோரிக்கை. இரவில் ஒரு ரயில் வேண்டும் என்றும், கூடிய விரைவில் அதுவும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இந்த ரயிலை கோவை மக்களுக்கு அளித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.